السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. معوذا مبسملا محمدلا مصليا مسلما أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹுவின் நாமம் கொண்டு நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 8 இன்றைய சிறப்புமிக்க நன்னாளில் இன்ஷா அல்லாஹ் நமது அஜ்வாத் அல் ஃபாசி அரபிக் கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கணினி அறையை திறந்து வைக்கும் இந்த நிகழ்வில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இந்த இனிய நிகழ்வை கராத்துடன் ஆரம்பித்து வைக்க அஜ்வாத் அல் ஃபாசி அரபிக் கல்லூரியின் மாணவன் நிஃப்லான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كمثل الذين من قبلهم قريبا ذاقوا وبال أمرهم فلهم عذاب أليم. كمثل الشيطان إذ قال للإنسان اكفر فلما كفر قال إني بريء منك إني أخاف الله رب العالمين. فكان عاقبتهما أنهما في النار خالدين فيها وذلك جزاء الظالمين. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة هم الفائزون. صدق الله العظيم. இதுவரை கராத்தினை ஓதி நிகழ்வை ஆரம்பித்து வைத்த அஜ்வாத் அல் ஃபாசி அரபிக் கல்லூரியுடைய மாணவன் நிஃப்லான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக ஷாதுலியா தரீகாவின் தலைமை பீடமாகிய உம்மு ஜாவியாவில் அருகாமையில் அமைந்திருக்கும் அஜ்வாத் அல் ஃபாசி அரபிக் கல்லூரியின் கணினி அறையை திறந்து வைக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வுக்கு எமது அழைப்பை ஏற்று கலந்து கொண்டிருக்கும் எமது மதிப்புக்குரிய உஸ்தாதுமார்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பல்வேறு நிறுவனங்களில் பிரதிநிதிகள், பெற்றோர்கள் மற்றும் அன்பான மாணவர்கள் அனைவரையும் வரவேற்கும் முகமாக
வரவேற்புரையை வழங்குவதற்காக அஜ்வாத் அல் ஃபாசி அரபிக் கல்லூரியுடைய உப அதிபர் சாலிஹ் நுலாரி உஸ்தாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் பேரிலேயும் அதே போன்று எங்களுடைய ஷாதுலியா தரீகாவுடைய ஷேகுமார்கள் அனைவர்கள் பேரிலேயும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால், கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, எங்களுடைய நிர்வாகிகளே, அதே போன்று இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய இந்த சிறிய அழைப்பை ஏற்று பெருந்தன்மையுடன் வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய இந்த சிறிய அழைப்பை ஏற்று எங்களுடைய ஜாவியாவுடைய ஆயுள் கால தலைவரும் தேசபந்துமாகிய அல்ஹாஜ் மக்கிஹாஷிம் அவர்களை வருக வருக என நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மதரசாவுடைய தலைவரும் காலி கோட்டையில் இயங்கக்கூடிய பஹஜத்துல் இப்ராஹிமியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மதரசாவுடைய தலைவருமாகிய அல்ஹாஜ் முஸ்கி முகமது அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அதே போன்று எங்களுடைய மதரசாவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் அஜ்வாத் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அதே போன்று எங்களுடைய மதரசாவுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அஃபல் ஹாஜியார் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அதே போன்று இங்க வந்து எங்களுடன் சிறந்த முறைக்கு பழகிக்கொண்டு இந்த விழாவை, இந்த நிகழ்வை சிறந்த முறைக்கு நடத்த வேண்டும் என்று எங்களுடன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அஹசன் ஹாஜியார் அவர்கள், ஃபௌசான் ஹாஜியார் அவர்கள், இர்ஃபான் நாதிர் ஹாஜியார் அவர்கள், இதே போன்று இன்னும் ஏனையவர்களையும் ஜுல்ஃபிகார் ஹாஜியார் அவர்கள், ஃபஹ்ரி ஹாஜியார் அவர்கள், அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய மூத்த ஒரு எங்களுடைய ரஷிபுல் இருக்கக்கூடிய ஹுசைன் அன்சாரி ஹாஜியார் அவர்கள், வேற ஏனையவர்களையும் எங்களுடைய மதரசா, எங்களுடைய ஷாதுலியா தரீகாவுடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் அஜ்வாத் ஹசரத் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அதே போன்று அலவி மௌலானாவுடைய மகனாகிய நகீப் மௌலானா அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அதே போன்று அஜ்வாதியா, அதே போன்று மஹமூதியா மதரசாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய அஸ்மீர் ஹசரத் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அதே போன்று எங்களுடைய இந்த விழாவுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அலி ஹுசைன் மௌலானா அவர்களையும் நாங்கள் வருக வருகவென வரவேற்கிறோம். எனவே அருமையானவர்களே, அதே போன்று இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிறிய அழைப்பை ஏற்று அல்ஹாஜ் அப்துல் ரஹ்மான் விபிகே ஹாஜியார் அவர்களையும் நாங்கள் வருக வருகவென வரவேற்கிறோம். அதே போன்று இந்த அழைப்புக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள், ஏனையவர்கள், முகத்தமார்கள் அனைவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். ஏனைய ரஷிமார்கள் அனைவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அருமையானவர்களே, இந்த எங்களுடைய கரணி அறை இருக்கிறது, இது எங்களுடைய அதிபரினுடைய தனி முயற்சியின் மூலமாக, இந்த கம்ப்யூட்டர்கள்லாம் அவருடைய தனி முயற்சியின் மூலமாக இங்கு எடுக்கப்பட்டு இந்த ஓப்பனிங், இந்த திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அருமையானவர்களை நாங்கள் இந்த இடத்திலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அவர்தான் இந்த கரணிகள் இவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனிப்பட்ட ரீதியில் மிக முழு முயற்சியாக நின்று கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுத்து இருக்கிறார்கள். அவர்கள் எடுத்த அந்த பழம்தான் காய்தான் இன்று காய்த்து பழமாக இன்று உதிர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் இன்று ஓபன் செய்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். இதற்காக வேண்டி துஆ செய்யுமாறு வேண்டி என்னுடைய வரவேற்புரையை முடித்து விரைவருகிறேன். வாஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை வரவேற்புரை வழங்கிவிட்டு சென்ற அஜ்வாத் அல் ஃபாசி அரபிக் கல்லூரியுடைய உப அதிபர் சாலிஹ் நுலாரி ஹசரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக
இப்போது இந்நிகழ்வின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான சிறப்புரை நிகழ்ச்சிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இந்த கணினி அறையின் முக்கியத்துவம், அதன் நோக்கம், மாணவர்களுக்கு கிடைக்கப் போகும் பயன்கள் மற்றும் நமது அஜ்வாத் அல் ஃபாசி அரபு கல்லூரியின் எதிர்கால நோக்கம் தொடர்பாக சிறப்புரை வழங்குவதற்காக கொழும்பு பெரிய பள்ளி வாசலின் ஹத்தீபும் அஜ்வாத் அல் ஃபாசி அரபு கல்லூரியுடைய உஸ்தாதுமான ஹலிஃபத்து ஷாதுலி அல் உஸ்தாத் அஹமது சூஃபி மஹலர் ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாவிதன் முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா அம்மா பஅத். அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களுடைய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைவர் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் கொண்டவனாக. அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, உலமாக்களே, ஹுலஃபாக்களே, முஸவாயாவுடைய நிர்வாகிகளே, இந்த மதரசாவுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களே, ருஅஸாவுல் முகத்தமீன்களே, மதரசாவுடைய மாணவர்களே, பழைய மாணவர்களே, பயான் பண்ணல, இந்த காலையிலேயும் இவருடைய பயானை கேட்டு போட்டு திரும்ப பயானா அப்படின்ட்டு பயான் பண்ணல. ஒரு சின்ன ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மதரசா அஜ்வாத் அல் ஃபாசி அரபு கல்லூரி அல்ஹம்துலில்லாஹ் 25 வருஷத்தை தாண்டி இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாடளாவிய ரீதியில் இதில் வெளியாகிய உலமாக்கள் அவங்களால முடிஞ்ச ஹிதுமாத்துகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சில கட்டங்களிலே இதிலே ஓதிய மாணவர்கள் நல்ல தரமான இடத்திலும் இருக்கிறாங்க. சில கட்டங்களிலே அவர்கள் வேறு சில தொழில்களையும் தேர்ந்தெடுத்து அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. சில கட்டங்களில் சொல்லுவாங்கல்ல, பாக்கியத்தை அல்லாஹு தாலா தான் கொடுக்கணும் ஒவ்வொரு விஷயங்கள். சில பேர்களுக்கு கூட நம்ம கூட ஓதியவர்கள் அன்று வரும்போது என்னுடன் ஓதியவர்களாக இருந்தாலும் சில பேர்கள் வேறு வேறு தொழில்களில் நல்ல கெட்டிக்காரர்களாக இருந்தவர்களும் வேறு வேறு தொழில்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கல்லூரி இன்னைக்கு ஆலிம்களாக வெளியாகி பல ஹிதமாத்துகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தனியாக அதிபர்களாக இருந்து, கல்லூரியின் தலைவர்களாக இருந்து மதரசாக்களை நடத்துகிறாங்க, பணிப்பாளர்களாக கடமையாற்றுறாங்க. நான் கிட்டத்தில் கூட ஞாபகப்படுத்தினேன், ஒரு மாணவர் அல்ஹம்துலில்லாஹ் அவர் அஸருக்கும் போய்த்து அஸருடைய எக்ஸாம்லையும் செலக்ட் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் இவர் உள்ளுக்காயிருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னமுமே தொடர்ந்து இன்னும் எங்களோட பிள்ளைகளை அங்கு சென்று இதுபோல பல நாடுகளோட சென்று பேசி பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்கு ஏதாவது செய்யலாம் என்பது சம்பந்தமாக முயற்சி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யணும். விசேஷமாக சொல்வதாக இருந்தால், இந்த மதரசாவை நல்ல முறையில் செய்யறதுக்கு 2 பேர் எனக்கு துணையாக இருக்கணும். ஒன்று நிர்வாகிகள், அடுத்து என்னோட கூடைக்கு உஸ்தாது மாதிரி. எங்களுடைய ட்ரஸ்டிமாரு துணையாக இருக்கிறதுனால தான் மதரசாவை செய்ய முடியும். ட்ரஸ்டிமார் ஏலான்ட்டா என்னாலையும் செய்ய முடியாது. அவங்க செய்கிற ஹெல்ப்பு தான் இந்த மதரசாவை இவ்வளோ சிறப்பாக செய்ய முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட முஸவாயாவுடைய தலைவர் மக்கியா ஷிமாஜியார் அவர்களாக இருக்கலாம், அதே போல மதரசா கமிட்டி தலைவர், இந்த மதரசாவுடைய கமிட்டி தலைவராக இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் எதை கேட்டாலும் செய்யுங்கோ, எதை கேட்டாலும் செய்யுங்கோ தான். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி எனக்கு பெர்மிஷன் தந்திக்கிறதுனால, அனுமதி தந்திக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் எதையும் முன்னெடுத்து செய்யக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டா செஞ்ச தொடர்ந்து தான் போடுவாகும். அல்ஹம்துலில்லாஹ் அதனால முன்னாலே நான் பெர்மிஷன் எடுத்துக்கொள்வேன். அப்பயும் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்கோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்ற நிர்வாகிகளும் எல்லாருமே சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால மதரசாவுக்கு என்ன செய்ய முடியும் என்றதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன், உங்களோட பிள்ளைகள் ஆலிம்கள் இல்லாமல் இருக்கலாம், நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆலிம்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மதரசாவுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக நிர்வாகிகளாக இருந்து செய்யக்கூடியவைகள் நாளை மறுமை நாளில் இந்த பிள்ளைகள் உங்களுடைய சொந்த பிள்ளைகள் போல இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஹிதுமத்துகளுடைய பரக்கத் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நாளை மறுமை நாள்ல இந்த பிள்ளைகள் உங்களுக்கு சொந்த பிள்ளைகள் போல இன்ஷா அல்லாஹ் இருப்பாங்க. அதுக்குதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை மேலும் மேலும் தொடர்ந்து இந்த முஸவாயாவுடைய நிர்வாகிகள் அதே போல அவங்களோட பரம்பரைக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்.
அதுக்காக வேண்டி பல ஹிதுமத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஜாவியாவுடைய மதரசாவுடைய நிறைய உதவியாளர்கள் டோனர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், சில கட்டங்கள்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் அது இதெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. சில டைம்ல நான் சில பிள்ளைகளை கூப்பிட்டு வைக்க, உண்மையை சொல்லு, ஒன்று வீட்டு சாப்பாடு நல்லமா மதுசா சாப்பாடு நல்லமா, இல்ல மதுசா சாப்பாடு நல்லமா அப்படின்னு. அதனால குறைவா கொடுக்கக்கூடாது, நிரப்பமா கொடுக்கணும் அப்படின்வாங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் அப்படி வந்து சாப்பாடுகளை கொடுத்துட்டு போவாங்க. பிள்ளைகளுக்கு பரிபூரணமாக பரக்கத்தாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அதே மாதிரி எங்களோட உஸ்தாதுமார்கள் என்ற சொல் மீறாமல் என்ற சொல்லுக்கு மரியாதையாக நான் சொல்றதை கேட்டு அவங்க நடக்கிறாங்க. என்ற கொண்ட்ரோல்ல அவங்க அதை கேட்டு நடக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். உஸ்தாதுமார் ஒரு சைட்டுக்கு, நான் ஒரு சைட்டுக்கு போக உஸ்தாதுமார் வேறொரு சைட்டுக்கு போனேன்னா வண்டி ஓடாது. அதனால உஸ்தாதுமார் எல்லாரும் உஸ்தாது சாலிஹ் முல்லாரி அவர்கள், அமீன் முல்லாரி அவர்கள், அதே போல ரஷாத் மௌலவி, ஆசிப் மௌலவி, அது மாதிரி ரிஃபாய் மௌலவி எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எனக்கு இருக்கிறாங்க. விசேஷமா எங்கட ஆசிப் மௌலவியை ஞாபகப்படுத்தணும். அவர் இங்க இருந்து உஸ்தாதாக இருந்து அதுக்கப்புறம் இங்கிருந்து நின்று பின்னால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல சும்மா உஸ்தாதா இருந்து ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு 2-3 பாடம் எடுக்கிறாரு. அப்படி இல்லாம மதரசாவுடைய ஜாவியாட எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்கிறார். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப். அது நான் எங்கிருந்து கோல் அடித்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் தைரியமாக அதை இறங்கி எந்த ஆஃபீஸுக்குள்ள வேணாலும் அனுப்பிவிடலும். அது அல்லாஹு தாலா அவரு கொடுத்த ஒரு திறமை. அல்லாஹ் ஒரு பரக்கத் செய்யட்டும். நான் மனசால துவா செய்கிறேன். அல்லாஹு தாலா அது மாதிரி நிறைய உஸ்தாதுமார்கள் எங்களோட ஹெல்ப் ஆகிருக்கிறாங்க. அதே போல பழைய மாணவர்களும் எங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு பெரிய ஒரு வேலையை செய்ய முடிக்க கிடைச்சது. இதுல விசேஷமாக எங்கட இந்த கம்ப்யூட்டர் ரூம் என்று வரும்போது முதலாவது விசேஷமா எங்கட ஜுல்பிகார் ராஜியாரை ஞாபகப்படுத்தணும். ஆரம்பத்தில் அவர் தான் ஆரம்பத்தில் இதுக்கு ஒரு அமௌண்ட்டை தந்து முதலாவது ரூம் அமைங்கோ, அதுக்கப்புறம் பார்ப்போம் என்று சொல்லி தலைவர்கிட்ட சொல்லி உடனே அதுக்குரிய சல்லியை பாஸ் பண்ணி செய்வோம் என்ற முடிவெடுத்து இந்த ரூமையும் இந்த கபர்டையும் அடிச்சாங்க. அதுக்கு முன்னால அந்த ரூம், அந்த உஸ்தாத்மாருடைய ரூம் எல்லாம் இங்கதான் இருந்தது. இந்த பழைய போட்டோவையும் இப்போ உள்ள போட்டோவையும் எடுத்து பார்த்தா இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால அந்த ரூமை உஸ்தாதுமாருடைய ரூமை கட்டி கொடுக்கணும்னு வரும்போது எங்க பழைய மாணவர்கள் சேர்ந்து அந்த ரூமை ஃபுல்லா செஞ்சு தந்துட்டாங்க. எத்தனையோ லட்சம் அவங்க செலவழிச்சாங்க. பழைய மாணவர்கள் அவங்க சல்லியை கலெக்ட் பண்ணி செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யணும். அதுக்கப்புறம் இந்த கபட் அடிச்சாச்சு, ரூமையும் அடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. கம்ப்யூட்டர் இல்லையே பாடம் நடத்துறதுக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது தான் ஒரு பெரும் மனம் கொண்ட ஒரு மனிதர், என்னுடைய மிச்ச நெருங்கிய ஒரு சகோதரர், ஒரு நண்பர், அவர் மலேசியாவிலிருந்து வந்தார். அவரு என்ன பயானண்டா அவருக்கு கொஞ்சம் சரி விருப்பம். அவருக்கு அவங்க இடத்துக்கு போய் பல தடவை பயானு பேத்திக்கிறேன். அவர் இங்க வரும்போது 2 ஜும்மா கிடைக்கிற மாதிரி தான் வாரது. அவரு அப்படின்னா 2 ஜும்மா நம்ம மக்கா மதீனா ஜும்மா கிடைக்கிற மாதிரி 2 ஜும்மா கிடைக்கிற மாதிரி தான் டிக்கெட்டை போடு. அப்படின்னா என்ன 2 ஜும்மா கேட்கணுமாம் அவருக்கு. அப்படி வந்துட்டு ஒரு நாள் வந்து இந்த ரூம் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு இந்த ரூமை வந்து பார்த்தாரு. இது என்னன்னு கேட்டேன். நான் என்ன கம்ப்யூட்டர் எங்கன்னு கேட்டேன். நான் என்ன கம்ப்யூட்டர் இல்லை, கம்ப்யூட்டர் ரூம் இருக்கு, கம்ப்யூட்டர் இல்லை, என்ன செய்யுது அப்படின்னு சொன்னதோட நான் என்ன கம்ப்யூட்டர் தான் வேறு. அது பிறகு நான் சொன்னேன், உம்மா அப்பட பேர்ல செஞ்சிருங்க. சும்மா அப்படியே சொன்னேன். போட்டோ எல்லாம் எடுத்தார். உம்மா அப்பட பேர்ல செஞ்சிருங்கன்னா அவர் அழுதுட்டாரு. என்ன உம்மா அப்ப இல்லை. அடுத்து இன்னும் அவருக்கு ஒரு இதுண்டாகிட்டு என்னன்னு கேட்டால், இப்ப அவங்க ஃபேமிலி எல்லாம் பெரிய வசதிகளோடு இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டம் அவரு கஷ்டத்தோடு இருந்திருக்கிறார். அந்த டைம்ல வாப்பா அவர்கிட்ட கேட்டாம், எனக்கு கார் ஒன்று வாங்கித்தாங்க, கார் ஒன்று வாங்கித்தாங்க மகன்டா. ஆனா அவருக்கு அந்த காரை வாங்கி கொடுக்குற வசதி இருக்கல. அவன் அப்ப அவர் சொன்னாரு, இந்த கம்ப்யூட்டர் ரூமை யாரும் செய்ய வேணாம், அவ்வளவு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் நான் வாங்கித்தார். இந்த கம்ப்யூட்டர் ரூமை இந்த மதரசாவில் இந்த கம்ப்யூட்டர்ல வாங்கி கொடுக்கறத என் வாப்பாக்கு நான் வாங்கி கொடுக்குற கார். அந்த கார் அவர் மட்டும் யூஸ் பண்றது, இது ஓதுற மாணவர்கள் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நுஸ்கியாஜிட்ட சொன்ன 3 நாள் தான் நீக்குது. 3 நாள் அவர் வைத்துருவாரு. அவசரமாக எனக்கு கொட்டேஷன் வேணும். 3 நாள். அப்ப ரிஸ்வான் காலி மாஷா அல்லா, அல்லா அவரை பரக்க செய்யட்டும், நல்ல ஒரு கெட்டிக்காரரு. அவரை பிடிச்சி 3 நாளைக்குள்ள கொட்டேஷனை செஞ்சு கொண்டைத்து கையில் ஒப்படைச்சு 2.4 மில்லியன் அட விலை. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
2.5 மில்லியனா, நான் 5 மில்லியன் ஆயிருந்தாலும் தர ரெடியாக தான் இருந்தேன். என்ன நீயத்து வச்சுட்டேன் நான் அப்படின்னாரு. அல்ஹம்துலில்லாஹ் போனாரு. பெய்த்து நாட்டுக்கு பெய்த்து நான் அவரு கோல் அடிக்கிறல, அவரு தான் கோல் அடிக்கிற. எப்ப நான் காசு அனுப்பணும், எப்படி அனுப்பணும், அவரு என்ன போட்டால் அட்டுறாரு. போய் இறங்கி அவரு கொஞ்சம் காய்ச்சல் பிடிச்சிருந்துச்சு. அங்கேயும் என்ன எப்படி அனுப்புறது எனக்கு அவசரமா சொல்லுங்க, அவசரமா ஏதோ நான் அவசரப்படுறேன்னு அவர் அவசரப்படுறாரு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அழகிய முறையில் இந்த கம்ப்யூட்டர், ஏசி எல்லா வசதிகளையும் செஞ்சு புள்ளகள் படிக்கணும். அவரை நீயத்தை அதை நல்லா படிக்கணும். எதிர்காலத்தில் அவருடைய வார்த்தை தான் என்னது, எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் யார்ட்டையும் கை கட்டி நிற்காம சுயமாக அவர்கள் எழுப்பி வரணும். அதுக்குரிய வசதிகள் அமைச்சு கொடுக்கணும் என்றதுதான் நோக்கமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அதை அமைச்சிருக்குது. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சிறப்பாக இந்த வேலைகளை செய்யணும். இந்த மலேசியாவிலேருந்து இப்போ டோனர் ஒன்று கிடைச்சான்னா ஆரம்பத்தில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால நான் மலேசியாவுக்கு பேனுக்கு போகிறது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் என்னோட மத்தியாசி மாஜியாரை சந்திக்க போனேன். சொன்ன நான் மலேசியாவுக்கு பேனுட்டு போகிறேன், நல்ல விஷயம் போயிட்டு வாங்குவோம், மார்க்கத்தை சொல்கிற மாதிரி மதரசாவையும் சொல்லுங்க கொண்டாரு. அதில் ஆரம்பிச்சது தான். நான் ஆனால் பெருசாக மதரசா பற்றி பேசல, ஒன்று சொல்லல, நான் சொல்லவே இல்லை. ஆனாலும் அவங்க கேட்குறேன், நீங்கள் என்ன செய்கிற. அப்போ அதுலேயும் அனௌன்ஸ் பண்ணுறேன், உம்முசாவாயுடைய சீஃப் இமாம், அஜ்வாதுல் ஃபாசி அரபு கல்லூரிய பிரின்சிபல். அப்போ அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே ஒரு மதரசால இருக்கிறேன். சிலது மலேசியாவில் வசூலே பண்ணிடாது. ஏண்டா நிறைய பேர் பொய்க்கெல்லாம் வசூல் பண்ணி மாட்டி ஜெயிலெல்லாம் இருக்கிறாங்களாம். அதனால நாங்கள் அந்த சப்ஜெக்டுக்கு போறீங்கள. இருந்தாலும் இப்போ நமக்கோட க்ளோஸா ஒருத்தர் பேசும்போது இப்போ இந்த வந்த மனுஷன் மாதிரி என்ன செய்தி, கம்ப்யூட்டர் இல்லையா இந்த டைம்ல வாய் பொத்தி கொண்டிருக்கிறதா, அந்த டைம்ல அந்த பாயிண்ட் போட்டு தான் ஆகணும் அவங்கள்ட்ட இல்லையா. கம்ப்யூட்டர் தேவை, அவ்வளவுதான், செஞ்சிருங்க, வேலை முடிஞ்சது. செய்யலுமா, செய்வீர்களா அன்று கேட்கறத செஞ்சிருங்க. ஏதோ மகன் பாப்பா கிட்ட சொல்ற மாதிரி செஞ்சிருங்க, வேலை முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். எதிர்காலத்தில் இதை ஃபுல்லா நல்லா படிச்சு நாங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ரிஸ்வான் நல்லொரு இது படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மாஸ்டர் தேவை, இன்ஷா அல்லாஹ் ஒரு டீச்சர் ஒன்று தேவை. அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்க. அதில் நிறைய சிவிகள்லாம் ஏன்னா நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் இந்த செட்டப் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சரி சந்தோஷம், நாங்கள் டீச் பண்ண ரெடி என்று நிறைய பேர் வந்திக்க. அதில் இன்ஷா அல்லாஹ் அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணி நல்ல குவாலிஃபைடான ஒரு சேர் ஒன்று எடுத்து இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் இதை செஞ்சு கொண்டு போகிறதுக்கு அல்லாஹ் தாலா இதை கபூலாக்கி இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் சிறந்த முறையில் இந்த அஜ்வாதுல் ஃபாசி அரபு கல்லூரி மதரசாவை, அஜ்வாதுல் ஃபாசி எங்கட பேர்ல இருக்கிற மதரசா, இன்ஷா அல்லாஹ் சிறந்த முறையில் கொண்டு சொல்றதுக்கு அல்லாஹு தாலா அனுகூலம் புரியணும். விசேஷமா எங்கட மௌலானா மாரெல்லாம் வந்திக்கிறான், நக்கீம் மௌலானா, அலி ஹுசைன் மௌலானா எல்லாரும் வந்திக்கிறாங்க. இன்னைக்கு அஜ்வாத் ஹலீஃபாவும் வந்திக்கிறாரு. அவரு யதார்த்தமா வந்தது இதுக்கு அப்படியே அமைஞ்சிட்டு நீயத்து மாதிரி அல்லாஹு தாலா அதை கபூலாக்கி வச்சுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு ஹைர் வந்த எல்லாருக்கும். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கம்ப்யூட்டர் ரூமை திறப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம எங்கட கம்ப்யூட்டர் ரூமை இன்ஷா அல்லாஹ் எங்கட மூசவாயாவுடைய தலைவர் அவரோட கையால் நீங்கள் அதை கட் பண்ணணும். அதோட எங்கட நக்கீம் மௌலானா அது மாதிரி அலி ஹுசைன் மௌலானா ரெண்டு பேரும் கூட நின்று இன்ஷா அல்லாஹ் அதை கட் பண்ணினா சந்தோஷமா இருக்குமென்று என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இன்ஷா அல்லாஹ் 2 சாதாத்மாரும் கூட வாங்கோ. எங்கட ஜாவியாவுடைய தலைவர் மக்கியாஷி மாஜியார் அவங்களும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த கம்ப்யூட்டர் ரூமை இன்ஷா அல்லாஹ் திறந்து வைப்பாங்க. Anybody like to finger? Anybody like to finger? Body. Wow. You see.
Start, long start. يلا. خير. الحمد لله رب العالمين حمدا يوافي ويكافئ مزيدا اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وشفاء من كل داء اللهم اشف مرضانا اللهم اقل ديوننا اللهم اقل حاجاتنا يا قاضي الحاجات برحمتك يا ارحم الراحمين اللهم يا حي يا قيوم برحمتك نستعيذ اصرف لنا شؤوننا كلها ولا تكلنا الى انفسنا طرفة عين ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولاساتذتنا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين امين بفضل سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا so my field also this computer field. I have a lot of e-books downloaded from the internet and it's all Sunnat Jamaat books. If the principals allow me, I will make it a CD or in a flash drive or whatever it is. I can submit it to the institution. It's more than 2,000 books. Assalamu alaikum. Like a library. I think that. எழுந்த முக்கிய நிகழ்வான நமது அஜ்வாத் அல் ஃபாசி அரபுக் கல்லூரியின் புதிய கணினி அறையை திறந்து வைத்த உம்மு தாவியாவின் தலைவர் அல்ஹாஜ் தேசபந்து மக்கி ஹாஷிம் அவர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக இந்த கணினி அறை நமது மாணவர்களின் ஷரீஅத் கல்வியோடு இணைந்த உலக கல்வி மற்றும் நவீன தொழில்நுட்ப திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையட்டும் என்ற துஆவோடு இந்த சிறப்பான கணினி அறையை திறந்து வைத்த உம்மு தாவியாவின் தலைவர் அல்ஹாஜ் தேசபந்து மக்கி ஹாஷிம் அவர்களை உரையாற்றுவதற்காக இங்கு அழைக்கிறேன். Assalamu alaikum. Bismillah ar-Rahman ar-Rahim. Respected Sadats, Ustads, and our members of the Board of Trustees of Muzawaya and other invitees for participating in this very important, significant occasion when the Ajwad al-Fasi Madrasa has today opened up a computer lab as a part of the educational program of the madrasa. I feel that this is a very auspicious occasion because this is the month our Holy Prophet, our beloved Holy Prophet's birth month, and we, the Ummu Zawaya, for the last 100 odd years have been reciting the lifestyle of our Holy Prophet through the Shama'il Tirmidhi. Therefore, this particular computer lab, which is the first in this Arabic, Ajwad al-Fasi Arabic College, which has been opened, has taken place on this particular month. Therefore, it is a very auspicious and a significant. And as the principal has already detailed to you how this computer lab has been sort of equipped
with all the necessary computers, air conditioners, and everything by a donor from Malaysia who is a very close friend of our principal. And he was able to get this donation done for this college, for which I think within 3 days, he and our chairman, Al-Haj Nuski Mohammed, were able to get the quotations of this thanks to Mr. Rizwan, who is a computer specialist, were able to give the quotation to the donor within 3 days, and within 5 or 6 days, by his return to Malaysia, he was able to send the money. Now, this is, I think, we all feel this is the effort of our principals and, of course, our. But I feel this is a gift to us, the Arabic College, for the devotion that we have towards our Holy Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam. That is why this has to happen in this particular month. I have the belief Allah has blessed us with Prophet Sallallahu Alaihi Wasallam's blessings to have this compound. Therefore, we must be thankful that we have been blessed with this donation. May Allah Subhanahu wa Taala bless the donor and his family with good health, long life, and good generous feelings towards these objects. I don't want to speak anything more because the chairman will also speak after me. I am very happy to participate in this particular occasion. May Allah bless us all and keep us healthy and well. Thank you. இதுவரை உரை நிகழ்த்தி விட்டு சென்ற ஜாவியாவின் தலைவர் அல்ஹாஜ் தேசபந்து மக்கி ஹாஷிம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனா அடுத்ததாக நன்றிகளை வழங்குவதற்காக அஜ்வாத் அல்மாசி அரபிக் கல்லூரியுடைய தலைவர் அல்ஹாஜ் நுஸ்கி முகமது ஹாஜர் அவர்களை அழைக்கிறேன். Assalamu alaikum, everybody. Respected ulamas, ustads, and our respected POT members, and all other guests and invitees. My task is today to propose a vote of thanks. But before I do that, I just want to stray a bit and say that this computer lab was a dream like for me, because ever since the computer lab at the BIA of Bahajitul Ibrahim Arabic College was opened, I thought the next thing I should do is to get somehow to see that this computer lab is open. That was almost 3 to 4 years ago, and we have advanced a lot, and we are also helping to, through that lab, one aspect is that we are helping the society and the smaller madrasas who are asking for our help to educate their boys in some manner. Unfortunately, we can't put that into our timetable, but what we do is we invite them for lectures through Rizwan, and we accommodate them as far as possible for them to familiarize. Going forward, IT has become a must, and all our children, our madrasa students have to be educated in IT. There is no straying away from that. I'll just digress from what my speech is meant for, that is to thank all the people, right, and just to say something about the history of this madrasa, right. I will read an extract from what I have summarized, right. I don't know whether some of you may know this, but I still feel that it's very relevant. It was in the 11th century that the madrasa, this story started, right, with a statesman named Nizam al-Mulk, who founded a network of institutions across Iraq and Khorasan. That was 1905, right. The crown jewel of the Madrasa Nizamiya, established in
1065, purpose built, generously endowed, and staffed by the finest scholars of that era, including Imam al-Ghazali himself taught there. That was the significance. Then from Baghdad, the tradition spread to Cairo, Damascus, Bukhara, and Fez. At its medieval height, the madrasa was not a narrow religious school. It was an institution committed to the full flourishing of human knowledge, theology and jurisprudence, Arabic literature, logic, astronomy, and medicine. So you can see what the vast sphere is. Through this madrasa scheme, what evolved. I'm proud to say that in this region, the most organized setup came to Singapore. That is after 840 years. Singapore set up its first madrasa in 1905. For your information, we in Sri Lanka set up our madrasas in the 19th century with the Al-Makki Arabic College and followed by the Bahajatul Ibrahim Arabic College, which are now 130 odd years old, right? So we were head of Singapore. Now the significance my telling this is, I'll read this. Singapore's first Madrasa Al-Sibyan, was established in 1905, growing from an Indonesian religious teacher's informal home classes. Over the century that followed, 6 full-time madrasas took root in Singapore. Each one shaped by its founders, its community, and its moment in time. Today, you'll be pleased to know that they are so organized. 7% of the primary 6 madrasa, primary 6 is the 12-year-olds, madrasa students pass their PSLE examination. Now, what is PSLE? Right, that is the primary school learning examination. Right, that caters for English, mathematics, science, and a language of your mother tongue. If you are Tamil, it's Tamil language. Right? So that is the organization they have in Singapore. Now we are nowhere there because we have been haphazardly doing this, including BIA college, my madrasa and everything. But doesn't matter. But I must tell you how then only the students go to secondary education. Right? The most important thing is religious Islamic education and competitive national qualifications go together. So we have to strive hard to get there. We have to get these students as good citizens later on, educate them, but not forgetting the fact that we are a religious Islamic Arabic institution. We can't set this aside and make this a, we are Arabic college, right? So the chain of knowledge is unbroken. I thought I'll plant this thought with you all, right? And then go to my main subject to thank. First of all, I must tell you when we started this was what you call disorganized place, but thanks to Haji Zulfikar, who initiated with a family donation of 700,000 rupees, and then the OBA who came in to build the structure of this setup, put up 3 rooms for the ustads, and then through the benevolence of our principal, we got this carpeted, and by the time the donor came, this was fit for a computer lab, the place. So the donor, as he has told the rest of the story, I don't have to repeat that. Thank you very much for the initiative taken by our principal, not only to find sponsors. I went with him to, I must tell you this story also because I went him to Abans and he saw a poor machine
half a cleaning machine. So he said, isn't I said, oh, I I didn't think of money. I don't again, I budget how you I get a treasurer here. So I gave him the green light to buy. That was my attitude in all these things. Allah will give us money. 2 days later, principal rings and so he has taken a lot of interest, lot of initiative. Thanks to our president in all this. I know the president called him about 2 or 3 months ago and told him, "You're the principal of this institution. And as principal, you have to take decisions and you have to lead these students into, guide them into education, right? And that is the rest of it. You can coordinate with the chairman of the Madrasa committee, and we will do it. And it has been perfect, functioning perfectly. I know he sometimes calls me on the Maulud here, this thing, but then that is also not only here. In all big Arabic colleges, it happens because the community demand is more. Because you must see, if you take the BIA college out of Gulfport, the Gulfport Zavia will be dead. Non-functional, I won't say dead. Similarly, this madrasa is the live wire of this Ubudawaya. So we have to know that. So we have to support that. We have to helpful as much as possible. And I am alive to this because I am overseeing the Bahajit Ibrahimia Arabic College. So I know some of it. I very reluctantly accepted this when the president invited me a few years ago after the demise of our beloved Mahdi. Mahdi Marzuq, right? Okay. Also, thanks to our BOT members and the Madrasa committee members for the support they have given in all our endeavors to do whatever is required, right? Then also, Rizwan always prompt, a tower of strength to me. Funny enough, I communicate with him in Sinhala. Right? Rizwan, make karana puluhan, usa karana puluhan. If I ask him to set a target tomorrow morning, I want this, he would have done it. He will burn the midnight oil and do it. That is this thing. Then I won't forget Asan Haji, Tower of Strength. Last night I wanted to come here at about 8:30. उसकी आज व्यापार थले विल्ला நான் எல்லாம் செஞ்சு நான் photo அனுப்புவேன். So that is the thing. Asif Maulavi, right, and the manager, of course, right, and they all worked hard to get all these arrangements, the catering, everything done, the mics, everything. Every little detail was looked into. So that is a big strength for me, right? And they have gone out of their way to do all that. Thanks to the president once again for your leadership. We value that, right? I know sometimes we get told off at the meetings also, but anyway, that's another, that's part of the proceedings. Then I have also, just to tell you what we are going to do, interviews. Now we have got shortlisted a set of, we have got about five good applicants. We have shortlisted 2 or 3, and we want to start the madrasa as soon as possible. I set a target date of 1st September, but it looks a bit unlikely because we have to recruit the school starts for maybe 10 days late, right? And we will do that once this Shamail, everything is over. Principal, 3, 4 of us will get together and do that. I have appointed our trustee, Fahari Makan Maka, is very literate in computer. His knowledge is very good. To coordinate with the incoming lecturer, we have to get their administrative matters sorted out. I have already put a guideline there for the madrasa on that board. Rizwan prepared that yesterday and brought it so that the computers won't be mishandled
for the students and the lecturers, everybody. So inshallah, we'll get going by 10th, 15th of September latest, right? Subject to everything, and we will work out the timetable, the lecturers' timing also. We will do all that in coordination with the principal, and Fari will be helping us. Yeah. Yeah. Inshallah. 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 Yeah. 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 I have some thoughts in my mind with that, because I want to set up a fund. Principal has been talking about this when they get to the higher studies, like our Lafarat Maulavi and Ahiluddin Maulavi being sent, Baji Radhasan being sent to Egypt, right? And we will think of that. Rizwan will also coordinate the computer course like he has done for BIA College with the University of Moratuwa, so that we will follow courses. I am not very literate. My knowledge is very basic. I can only get a simple pass. That's why I have nominated. Yeah. Right. That's why I nominated Fari, very knowledgeable. Our secretary is also very knowledgeable. I can't see him here. Right? He's there. Right? So the people who are very knowledgeable in the computer must come and help and give ideas. Then only we can work this very successfully. Right? Also, more than anything, all the ustads must get computer literacy. That is the first must I put at Wajidali Pride. Right? There was resentment by one or two, but they have only future illa. Because exams illa set panga. So I should do that. I told all of them. So mashallah, pray for everything to be okay. That's all. If I omitted somebody, I'm sorry about that. But okay, for all my wishes. Assalamu alaikum. இதுவரை நன்றி உரை வழங்கிவிட்டு சென்ற அஜ்வாத் அல்ஃபாசி அரபிக் கல்லூரியுடைய தலைவர் அல்ஹாஜ் நுஸ்கி முகமது ஹாஜர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வேணாம் கணினியாரை திறந்து வைக்கும் நிகழ்வு நிறைவடைந்து தொடர்ந்து எமது அஜ்வாத் அல்ஃபாசி அரபிக் கல்லூரியுடைய அதிபர் அல் உஸ்தாத் அலிபுல் ஷாதுலி அஹமது சூஃபி மகன் ஹஜரத் அவர்கள் துஆ துவா ஓதுறது வந்து அந்த தந்தவரோட வாப்பட பேர் வந்து ஹம்சா, அவரோட உம்மோட பேர் வந்து ஜலீஹா பி பின்த் முஹம்மது யாக்கூப். அந்த ரெண்டு பேர்கிட்ட பேர்லையும் தான் அந்த கம்ப்யூட்டர்லாம் தந்திக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்களோட பேரில் துவா உதவும் இன்ஷா அல்லாஹ். அதோட முடிச்சு கொள்ளலாம். தந்தவரோட பேர் முஸ்தபா, அதே மாதிரி அவரோட வாப்பட பேர் ஹம்சா, அவரோட பேர்ல உம்மோட பேர் உம்மா ஜலீஹா பி பின்த் முஹம்மது யாக்கூப், அவங்களோட பேரில் தான் இன்ஷா அல்லாஹ் இதை இந்த அதியாசினிக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செஞ்சோலும். நான் பேசும்போது சில விஷயங்களை சொல்ல மறந்த, உண்மையிலே என்னோட ஸ்டேஜார் சொன்னமே என்னோட பெசரரை மறந்துட்டேன் பேசும்போது. மெயின் கீ அவர்கிட்ட கையில் தான் நீக்கி, அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார், முதற்சாட எல்லா விஷயம். அதுமாதிரி எங்களை ஃபௌசானா ஜியார், அது மாதிரி தாயிரா ஜியார், அஃபுல் ராஜா எல்லாரும் ஜஸாக் அல்லாஹ் ஹைர். உங்களுக்கு திரும்பவும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அல்லாஹு தாலா பரக்கத் செய்யட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا محروما. யா அல்லாஹ், இந்த நிகழ்வை பொருந்திக் கொள்வாயா, நிகழ்வு வந்தவர்களை பொருந்திக் கொள்வாயா. பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த புனிதமான மாதத்தில் நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த கணனியறையை திறந்து வைத்தோம். யா அல்லாஹ், அதை நீ கபூல் செய்தருள்வாயா. அதன் மூலமாக மார்க்கத்துடைய அறிவையும் உலக அறிவையும் படிக்கும் பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. இதை இந்த மதரசாவுக்கு தந்துதவிய ஆஜி முஸ்தபா அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயா, அவர்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு பரக்கத்து செய்வாயா, அவருடைய குடும்பத்தார்களுக்கு பரக்கத்து செய்வாயா. அதே போல அவருடைய தந்தை ஹம்சா அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி கொடுத்தருள்வாயா, அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக கொடுத்தருள்வாயா. அவர்களுடைய தாயார் ஜலீஹா பி பின்த் முஹம்மது யாக்கூப்
அந்த தாயாருடைய கபரையும் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி கொடுத்தருள்வாய். இங்கே கல்வி கற்கும் காலமெல்லாம் அவர்களுடைய கபர்களுக்கு ரஹ்மானே நன்மைகளை சேர்த்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. رب فرمنا بحرمته المختار وسيمته أرنا اللهم على شرعه وأذقنا قوس محبته وارزقنا الخاتمة الحسنى وأمتنا بعد زيارته وبجاه رسول الله أجلنا ونرعى وبعزته الكتب الفرد أبي الحسن تاج الأخيار بحضرته وبأهل سلسلة الذهبية والعرفاء وخليفته الكتب العارف قدوتنا الشيخ محمد الفاسي صلوات الله بكل فم ترسل هذه خير الأمم ورضاه الله مع الكرم للشيخ محمد الفاسي. لا إله إلا إلا